எம்ஜிஆர் முதல்வராக அரியணையில் அமரும் வரை அவர்தான் தமிழ் திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாகவும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் நம்பர் 1 ஹீரோவாகவும் இருந்தார். அதற்கு பின்னால் இருந்தது அவருடைய ஈடுபாடு மிகுந்த திட்டமிட்ட கடும் உழைப்பு. எம்ஜிஆரின் 100வது படம் ஜெமினியின் ஒளிவிளக்கு எஸ். வாசன் தயாரித்தார். எம்ஜிஆரின் முதல் படமான சதிலீலாவதி கதையை எழுதியவர் வாசன். ஜெமினி பேனரில் அவர் தயாரித்த படமே எம்ஜிஆரின் 100வது படமாகவும் வாய்ந்தது சிறப்பு. படத்தில் ஒரு காட்சியில் தீப்பிடித்து எரியும் வீட்டில் சிக்கிக்கொண்டு தவிக்கும் குழந்தையை எம்ஜிஆர் காப்பாற்றுவார். இதில் அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில் அவரை காப்பாற்ற இறைவனிடம் மன்றாடி சவுகார் ஜானகி பாடும் ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராடினேன் பாடல் 1984 எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. ஒளிவிளக்கு படத்தில் இன்னொரு விசேஷம், எம்ஜிஆர் மது குடிப்பது போன்ற காட்சி அமைப்பு. படங்களில் கூட சிகரெட், மதுவை தொடாத எம்ஜிஆர் குடியின் தீமையை உணர்த்துவதற்காக தானே குடிப்பது போல் நடித்த ஒரே படம். குடியின் தீமையை உணர்த்தும் வகையில் தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, நீதான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம். பாடலில் எம்ஜிஆரின் மனசாட்சி அவர் வடிவில் மேலும் 4 பேராக மொத்தம் 5 எம்ஜிஆர்கள் பல வண்ண உடைகளில் திரையில் தோன்றும் காட்சியில் தியேட்டர் 2 படும். இப்போது போல எல்லாம் அப்போது சினிமாவில் தொழில்நுட்பம் முன்னேறவில்லை. மாஸ்க் முறையில் ஒவ்வொரு எம்ஜிஆராக இந்த காட்சியை எடுத்திருப்பார்கள். காட்சி சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக காலையில் இருந்து இரவு முதல் பல நாட்கள் இந்த பாடல் காட்சிக்காக எம்ஜிஆர் மெனக்கெட்டார். பாடல் காட்சி முழுவதும் படமாக்கப்பட்டது. பாடல் காட்சிக்காக காலையில் இருந்து இரவு வெகு நேரமாகியும் நடித்து கொடுத்த எம்ஜிஆர் களைப்பு காரணமாக பாடல் காட்சியின் ரஷ் பார்க்காமலேயே நள்ளிரவு வீட்டுக்கு புறப்பட்டார். ரஷ் பார்த்துவிட்டு எப்படி வந்திருக்கிறது என்று எனக்கு போன் பண்ணி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார். பாடல் காட்சி சிறப்பாக வந்திருந்தது. உடனே எம்ஜிஆருக்கு போன் செய்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லிடுப்பா என்று உதவியாளரிடம் கூறினார் பாலசுப்ரமணியன். அப்போது பின்னால் இருந்து அவரது தோள் மீது ஒரு கை விழுந்தது. திரும்பி பார்த்தபோது புன்னையுடன் எம்ஜிஆர் நின்று கொண்டிருந்தார். விஷயம் என்னவென்றால் களைப்பால் வீட்டுக்கு கிளம்பிய எம்ஜிஆருக்கு பாடல் காட்சி எப்படி வந்திருக்கிறது என்று பார்க்க ஆசை. அதனால் கலப்பை உதறிவிட்டு ரஷ் திரையிடும் அரங்குகள் வந்து படம் பார்த்து கொண்டிருந்தவர்களை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக பின்னால் அமர்ந்திருக்கிறார். தொழிலில் அவ்வளவு ஆர்வம், அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பு.